ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனங்களான ஸ்விக்கி, ஜொமேட்டோ நிறுவனங்கள் உணவகங்களிடமிருந்து பெரும் கமிஷன் தொகையை குறைக்காவிட்டால் அவர்களுக்கு உணவு வழங்கப்படாது என சென்னை ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்விக்கி, ஜொமேட்டோவுடன் நாளை பேச்சுவார்த்தையில் உடன்படவில்லை என்றால் சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு வழங்கப்படாது என்று தற்போது தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்க சென்னை மாவட்ட தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் ஆன்லைனில் பெரும் நிறுவனமாக இருக்கிறது. ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு மாதிரியான கமிஷன்கள் பெறுகின்றனர். ஒவ்வொரு விதமான கமிஷன் பெறுவதால் ஒரு வாரம் கழித்துதான் கடை உரிமையாளருக்கு பணம் வரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த தொழிலில் மிகவும் நஷ்டம் ஏற்படுவதாக நாமக்கல் பேக்கரி மற்றும் ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில நாளை முதல் நாமக்கல் மாவட்டத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை உணவு டெலிவரி தொடர்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம். நாளைய தினம் பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என்றால் நாமக்கல் பேக்கரி மற்றும் ஹோட்டல் சங்கத்தினர் அறிவித்தது போல தலைநகர் சென்னையிலும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ மூலம் உணவு வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கமிஷன் தொகையை குறைக்கவில்லை என்றால் தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினர் விடுக்கும் கோரிக்கையின் மூலம் கமிஷன் தொகையை குறைக்கவில்லை என்றால் நாளை பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என்றாலும் சென்னையிலும் இதே போல உணவு டெலிவரி வழங்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஆன்லைனில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஆகிய பெரும் நிறுவனங்கள் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரியான கமிஷன் பெறுகின்றனர். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் பெறுவதால் ஒரு வாரம் கழித்துதான் கடை உரிமையாளர்களுக்கு பணம் வரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வியாபாரம் நிலைப்பாட்டை பார்க்கும் போது ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக ஹோட்டல் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில நாளை முதல் சென்னையில இந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஸ்விக்கி, ஜொமேட்டோ உயர் அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.